பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, இன்று நாம் 3 நபர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்காக குர்ஆனை மனனம் செய்து அல்லாஹ்விற்காக ஒரு மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் இமாமத் செய்யக்கூடிய ஒரு இமாம். அவர் சரியாக இமாமத் செய்கிறாரு, மக்களும் அவர்களை புரிந்து கொண்டார்கள். நல்ல இமாமை கூட புரிந்து கொள்ளாத சில பேர் இருப்பாங்க, அவங்களும் இதுல கேட்டகரியில வரமாட்டாங்க. ஏன்னா நம்ம எந்த முடிவு எடுத்தாலும், இமாமை வைத்து எடுத்தாலும் சரி, அவாமை வைத்து எடுத்தாலும் சரி, அது அல்லாஹ்விற்காக அவர்கள் முடிவு சொல்ல வேண்டுமே தவிர தன்னுடைய வன்மத்தை அங்கே துளித்து விடக்கூடாது. சரி, இந்த மாதிரி ஒரு இமாம், அல்லாவால் புரிந்து கொண்ட ஒரு இமாம். இன்னொருத்தர் அல்லாவிற்காக ஐவேளை தொழுகைக்குள்ள அல்லாவுடைய அழைப்பணி, அதாவது பாங்கு சொல்லி அல்லாவுடைய தொழுகையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர். இதையும் மக்கள் அல்லாவிற்காக புரிந்து கொண்டார்கள். 3வது நபர் யாருன்னா, வறுமையில இருக்கிறான், ஹலாலான ரிஸ்கை தேடிக்கொண்டே இருக்கின்றான். இருந்தாலும் தேடும் சமயத்தில் கூட அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய, செய்ய வேண்டிய கடமைகளை ஒன்றும் விடாமல் பேணி செய்கின்றான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட 3 நபர்களுக்கு என்ன வெகுமதி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை, நிஅமத் என்றால், அல்லாஹு தஆலா கியாமத்தில் அவர்களை கேள்வி கேட்க மாட்டான். 2வது, எல்லாரும் பயந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் என்ன தீர்ப்பு ஆகுமோ, அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன கேட்பானோ, நாம் என்ன சொல்ல வேண்டுமோ தெரியலையே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இவர்கள் எல்லாம் கஸ்தூரியுடைய கருப்பான மேடையில் அமர்ந்திருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதைதான் நாம் அந்த ஹதீஸுடைய இபாரத்தை அரபியில் முடிந்த அளவு சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம். காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் கூறினார்கள் என்னவென்று, ஸலாஸத்துன், 3 நபர்கள் இருக்கிறார்கள், யௌமல் கியாமத்தி, கியாமத் அன்று, அலா கஸீபின் மின் மிஸ்கின் அஸ்வத, கருப்பான மேடையில் அமர்ந்து கொண்டு, கஸ்தூரி மேடையில் அமர்ந்து கொண்டு, நறுமணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மேடையில அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். லா யுஹப்பிலுஹும் ஹிசாபுன், அவர்களுக்கு கேள்வி கணக்கு பயத்தை கொடுக்காது, கேள்வி கணக்கு கிடையாது. 2வது விஷயம், வலா யனாலுஹும் ஃபஸ்உன் ஹத்தா யஃப்ருக மிம்மா பைனன் நாஸி, மக்கள் எல்லாம் தனக்கு என்ன தீர்வு ஆகுமோ, நம்முடைய தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்று திகைத்து கொண்டிருக்கும் பொழுது, திடுக்கத்தில் இருக்கும் பொழுது, பயத்தில் இருக்கும் பொழுது, அச்சத்தில் இருக்கும் பொழுது, இவர்கள் பயமில்லாமல் அமைதியாக நிம்மதியாக அல்லாஹ்வுடைய நிழலில் வீற்றிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அவர்கள் முதல்ல யாருன்னு கேட்டா, ரஜுலுன் கரஅல் குர்ஆன, குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு நபர், வஹஃபிதல் குர்ஆன, குர்ஆனை மனனம் செய்த ஒரு நபர், குர்ஆன் படி அமல் செய்யக்கூடிய ஒரு இமாம். அப்படிப்பட்ட இமாம் இப்திகா வஜ்ஹில்லாஹ், இதெல்லாம் யாருக்காக செய்கிறார்னா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக செய்கின்றார் என்றால், வஅம்ம பிகௌமின், அது மட்டும் இல்லாமல் ஒரு பள்ளிவாசலில் இமாமத்து செய்கிறாரு, வஹும் பிஹி ராசூன், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்விற்காக தொழக்கூடிய முசல்லிகள் இவருடன் பொருந்தி கொண்டார்கள். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு நல்ல இமாமா கூட திட்டவன் இருப்பான், பேசுறவன் இருப்பான், ஏசுறவன் இருப்பான். ஏன்னா உலகத்திலேயே அப்பாவி மக்கள் முஸ்லிம்கள்ல யாருன்னா இமாமு மோதினா இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயும் வெளியே சொல்ல முடியாது. இன்னைக்கு போய் கிறிஸ்தவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஃபாதருடைய சம்பளத்தை எடுத்துக்குங்க, கோயிலுடைய பூசாரியுடைய சம்பளத்தை எடுத்துக்குங்க, நல்ல சம்பளமா இருக்கும். என்னுடன் படித்த ஒரு தோழர், மாற்று சகோதரர் பிரசாத்னு பேரு, ரத்னகிரி கோயில்ல அவர் பூசாரியா இருக்கிறாரு. அவங்க அத்தாவும் அப்படிதான் இருந்தாங்க, அதனால அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் படிச்சிருக்காரு அவருடைய மதத்துல. அவருக்கு சம்பளம் என்ன தெரியுமா, அரசாங்க சம்பளம் 37,000 ரூபாய்.
இது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற சம்பளம். அரசாங்கம் இல்லாம மக்கள் கொடுக்கின்ற ஊதியம் எவ்வளவு எனக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். சொல்லக்கூடிய நோக்கம் நான் யாரையும் எங்கேயும் ஈடுபடுத்தணும்னு நான் சொல்ல வரல. அவங்களுடைய குருமார்களை அவர்கள் அந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு போய் பாருங்க, ஒவ்வொரு பள்ளியுடைய பிரச்சனை இதுதான். ஏதோ இல்ல மாஷா அல்லா, ஏதோ ஒரு பள்ளி தப்பிச்சு இருந்துச்சுன்னா வேற விஷயம். அதற்கு வரல, அவருக்கு இப்படி செய்யறான், மோதினார் இப்படி பண்றான், இதேதான் புலம்பல். கொடுக்குற சம்பளத்தை பாருங்க, 15,000, 12,000, 13,000, 17,000. இந்த நிர்ணயம் செஞ்ச அளவுகோல் இருக்குது. ஒருவேளை ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நிர்வாகத்துக்கெல்லாம், இவரை கொடுத்தா போதும்னு. அப்படி கூட இருக்கலாம், அப்படி கூட சொல்லிடலாம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவாங்க. பள்ளியில ஏசி இருக்கும், பள்ளிக்கு லைட்ஸ் செலவு இருக்கும், எலக்ட்ரிக்கல் செலவு இருக்கும், பள்ளிய மேலுக்கு மேல் கட்டுவாங்க. தேவைக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. இது கொடுக்கறது கூட மக்கள் தானே. நீங்களும் அனுப்புறீங்க. ஏதோ சில பிரைவேட் பள்ளிகள் இருக்குதா, அவங்கள பத்தி நான் பேச வேண்டியது. அங்க நல்ல சம்பளம் இருக்கும். மக்களால் வசூலிக்கப்படுகின்ற பள்ளிகளுடைய பெரும்பாலும் 95%, அதுக்கு மேல கூட சொல்லலாம். இது சில பேருக்கு பிடிக்காது, பிடிக்காடி போட்டு இறக்குன்னா உண்மையை சொல்லணும், அவ்வளவுதான். அல்லாவுக்காக சொல்லணும், அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்ட சிறு சம்பளத்தில் வாழக்கூடிய உலமாக்கள் கூட அழகா வாழ்றாங்க என்பதுதான். இது அல்லாவுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள் அவர்கள் எல்லாம், அந்த மோதினார்களும் அந்த இமாம்களும். சரி விடுங்க, இந்த மாதிரி ஒரு இமாம். இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டா, இரண்டாவது நபர் ரஜுலுன், ஒரு நபர் இருக்கிறாரு, பாங்கு சொல்றாரு, ஃபி மஸ்ஜிதில், அல்லாவுடைய பள்ளிவாசல்ல, அல்லாவுடைய வீட்டின் பக்கம் அழைக்கிறார் தொழுகையில, தொழுகைக்காக மக்களை என்றால், இப்திகாவதிகள, இவரும் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக செய்கிறார் என்றால் இந்த இரண்டாவது நபர். மூணாவது நபர் யாருன்னு கேட்டா, வரஜுலுன் இப்தலா பிர்ரிஸ்கி, ரிஸ்குடைய விஷயத்துல சோதிக்கப்பட்ட ஒரு நபர். ரொம்ப அதுக்கு அந்த நபரும் சொல்ல போனா இமாமுக்கும் பொருந்தும், மோதினுக்கும் பொருந்தும். எல்லா இமாம்களுக்கும் பொருந்தும், எல்லா மோதினார்களுக்கும் பொருந்தும் நினைக்காதீங்க. சொல்ல போனா பல இடங்கள்ல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றேன்னா, இமாம்களை விட மோதினார்கள் நல்லா இருக்கிறாங்க. சொல்ல போனா இதையும் நான் மிகைத்து சொல்றேன்னு நினைக்காதீங்க. வட மாநிலத்தில் வரக்கூடிய மோதின்கள், துணை இமாம்கள்லாம் இன்னைக்கு செழிப்பா இருக்காங்க. வாசாயா சோதரத்துன்னு சொல்லிட்டு அவரை பார்த்துக்கிறோமே தவிர, உங்களுக்கு முன்னாடி பிறந்து உங்க ஊர்ல இருந்து வளர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுடைய பரம்பரையை சேர்ந்த, உங்களுக்கு நல்லா அவங்க அத்தா அம்மா தெரிஞ்ச ஒரு நபராக இருந்தாலும் சரி, சனது தமிழ்நாட்டுடைய சனதாக இருந்தாலும் சரி, இல்ல ஹைதராபாத்துடைய சனதாக இருந்தாலும் சரி, பெங்களூருடைய சனதாக இருந்தாலும் சரி, இப்படி இவர் ஹசரத்து, இவர் ஹாஃபிஸ், இவர் ஆலிமும் தெரிந்தும் இத்தனை வருடங்கள் அவர் இமாமத் செய்த பிறகும் அவருக்கு வருகின்ற சோதனையெல்லாம் கேட்டீங்கன்னு சொன்னா, அப்ப ஏன் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அரசாங்கங்களை வச்சிருக்க மாட்டான், அநியாயம் செய்யக்கூடிய அரசாங்கங்களை ஏன் உருவாக்க மாட்டார் என்ற கேள்வி உங்களுக்கே தோணும். ஆனால் கொஞ்சம் கருணை காட்டுங்க. ரசூலுல்லாஹ் இது வரைக்கும் யார் மேலேயும் அநியாயம் செஞ்சது கிடையாது. ரசூலுல்லாஹ் செய்யாத அநியாயத்தை நீங்க செய்யறதுனால அநியாயம் செய்யப்பட்டவ அழிய மாட்டான், அநியாயம் செய்யறவன் தான் அழிவான். ஏன்னா ஃபிரௌன் தான் அழிஞ்சான், அபு ஜஹல் தான் அழிந்தான், உத்பா தான் அழிஞ்சான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அநியாயம் செய்யாதவங்க அழியல, அதற்கு அழியவர்கள் அழியல. ஏன்னா அவங்கள அநியாயம் செய்யாதவங்க, உபகாரிகள். எனவே மூணாவது நபர் யாருன்னா இப்ப சொன்ன பாருங்க, வரஜுலுன் இப்தலா பிர்ரிஸ்கி, ஹலாலா ரிஸ்க தேடி தேடி சோதிக்கப்படுறா, ரிஸ்கே கிடைக்க மாட்டேங்குது, இல்ல குறைவா கிடைக்குது, தேவைக்கு குறைவா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய வறுமையில இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அவ்வளவு வறுமையில இருந்தும் கூட ஃபலம் யஷ்கல்ஹு ذلك عن عمل الآخرة, ஆகிரத்துடைய அமலை செய்யக்கூடிய விஷயத்துல இந்த வறுமை அவனை தடுக்கவில்லை. என்ன செய்யறான்? நோன்பு வைக்கும் போது நோன்பு வைக்கிறான், தொழுவும் போது தொழுகிறான், அல்லாஹ்வுக்கு ஆற்ற வேண்டிய எல்லா அமல்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா, இப்படிப்பட்ட மூணு நபர். இந்த மூணாவது நபரை பற்றி நான் சொல்லும் பொழுது மறுபடியும் சொல்றேன், இந்த மூணாவது நபர் பெரும்பாலான உலமாக்களுக்கும் பொருந்தும்,
சில மோதினார்களுக்கு பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில நான் பார்த்த வரைக்கும் மோதினார்கள் செழிப்பாக இருக்கிறார்கள். எல்லாரும் கிடையாது, சில. அப்புறம் எல்லாரும் தவறா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பாவம் சிலர் அப்படிப்பட்ட மோதினார்களை விட குணமாக்கல் ரொம்ப மற்றதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிலபஸ் அந்த சிலபஸ், நான் எந்த சிலபஸ் பேர் சொல்ல விரும்பல. ஆனா அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய அரசியல், அதுக்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த உலமாக்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, ஜீர்ணிக்க முடியாதுங்க, ஜீர்ணிக்கவே முடியாது. நான் ஒரு சக ஆலிமா பேசுறேன். என்னுடைய நண்பர்களோடு நான் பயணிச்சிருக்கேன். அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் கேட்டிருக்கேன். இந்த யூடியூப் மூலமாக, என்னுடைய பதிவு மூலமாக எல்லாரும் திருந்தணும். எந்த ஹஸரத்தும் தவறான பாடத்தை நடத்தி சம்பாரிச்சு தன்னுடைய உலகத்துடைய ஆதாயத்திற்காக கண்டிப்பா வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைப்பாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதுல ஒரு சந்தேகப்பட்டு அவர் வர்றதில்லை, போறதில்லை, வந்தாலும் போன் பேசிட்டு இருக்காரு, சரியா நடத்துறது இல்லை, தஜ்வீதா நடத்தி கொடுங்க. சொல்ற உங்களுக்கு தஜ்வீத் தெரியுமா சொல்லுங்க. அல்லாஹ் காப்பாத்தணும். எனக்கு என்ன பயம்னா, எங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்போது தஜ்வீதா ஓதுலன்னு சொல்லிடுவாங்களோ பயமா இருக்குது. எங்க மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவரை பார்த்து கூட எங்களை பேசுற மாதிரி பேசிடுவாங்களோ பயமா இருக்குது. அவங்க எல்லாம் நேரடியா அல்லாஹ்வோட தொடர்புள்ள அடியார்கள், நல்லடியார்கள். அப்படிலாம் பேச நம்ம நாசமாயிரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒவ்வொரு உலமாக்களும், உண்மையான உலமாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை விட தன்னுடைய மதரசா பிள்ளைகளை, தன்னுடைய பக்த பிள்ளைகளை, நிஸ்வான் தாய்மார்களை, சகோதரிகளை தன்னுடைய சகோதரிகள் நடத்துறாங்க தெரியுமா. எங்கேயோ ஒன்று ரெண்டு தவறு நடக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமா நீ நிர்வாகி என்ற பேர்ல உட்கார்ந்துகிட்டு நீ ஒரு ஜாஹில், அன்படு, உனக்கு குரானை பத்தி ஹதீஸ பத்தி தெரியாது. நான் இப்ப கூட கேட்கிறேங்க, உலகத்துல எல்லா பள்ளிவாசலையும் குரானுடைய தர்ஜுமா நடக்குதாங்க, தஃப்சீர் நடக்குதாங்க எல்லா பள்ளியிலையும். ஏதோ ஒரு பள்ளியில வாரத்துல ஒரு நாள் தான் போதுமாங்க. குரான் தாங்க வழிகாட்டி. ஹுதல்லின் நாஸ்னு அல்லாஹ் சொல்றான், ஹுதல்லில் முத்தகீன்னு சொல்றான். எத்தனை ஆயத்து இருக்கு இந்த மாதிரி ஆயத்துங்க. இதுக்கு ஒரு வழியை காட்டுங்க பார்க்கலாம். நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க பார்க்கலாம். ஒத்துக்குவீங்களா? ஏன் தடுக்கிறீங்க? எங்க வேலை நடக்கணும். எல்லாமே மார்க்க வேலை தானே. குரானை விட மார்க்க வேலை என்னவா இருக்கும்? நீங்க செய்யக்கூடிய கஷ்ட்ல குரான் இருக்கணும், நீங்க செய்யக்கூடிய தாவத்து தப்லீல குரான் இருக்கணும். அதுதான் அசல். அதை வைத்துதான் ஷேர்பாத்தே, அதை வைத்துதான் முன்தகம், அதை வைத்துதான் ஃபதாயில் ஆமால், அதை வைத்துதான் தாவத்து தப்லீ, அதை வைத்துதான் உலமாக்கல், அதை வைத்துதான் எல்லா சுன்னத்துக்களும். அல்லாஹ்வுடைய வேதம் தான் ஆணிவேர். அப்படிப்பட்ட வேதத்தை ஓதி கொடுக்கிற விஷயத்துல எல்லாம் கேட்கறீங்கல்ல, இந்த மாதிரி சொல்லி கொடு, அந்த மாதிரி சொல்லி கொடு. அதே பிள்ளைகளுக்கு தர்ஜுமத்துல் குர்ஆன், அதே பெரியவங்களுக்கு தர்ஜுமத்துல் குர்ஆன். ஒவ்வொரு நாளும் தொழுகையில ஏதோ ஒரு தொழுகைக்கு பிறகு யாரா ஏற்பாடு பண்றாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனா நடத்துறவனை சரியா நடத்துறானா அவனை நோட் பண்றது, இதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? லட்சக்கணக்கில் கொடுத்து ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் நடத்துவீங்க, சேர்ப்பீங்க. அவன் என்ன நடத்துறான்னு தெரியாது, நம்முடைய பிள்ளைங்க என்ன ஓதுறாங்கன்னு தெரியாது. அவன் கேள்வி கேட்பான், உங்க பிள்ளை ஹோம்ஒர்க் பண்றது இல்ல, உங்க பிள்ளை படிக்கிறது இல்ல. அவன் கேள்வி கேட்பான். பேரண்ட்ஸ் மீட்டிங்ல அவன் நின்று பதில் சொல்லிட்டு இருப்போம். சாரி மேடம், பிளீஸ் மேடம். என்ன மேடம்? இங்க ஹசரத் 3 மாசமா வராங்க, ஒன்னும் இல்லையே இருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? 3 மாசம் வர்றீங்க, இல்லைன்னு சொல்லல. 3 மாசமாவும் 3 லைனுக்கு மேல போக மாட்டான். நானும் எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். மரமண்டல ஏற மாட்டேங்குது. மண்டல மண் இருக்கா மூளை இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இது ஏன் குறையா அவன் குறையா? எப்படி நான் சொல்லிக்கிட்டே போக முடியும். ஆனா நான் சொல்ல மாட்டேன். நான் அவனை என் புள்ளைய நினைக்கிறேன். அவனை எட்ட விட்டுருங்க, நான் உருவாக்கி தரேன். நீங்க கொஸ்டின் கேட்டது வச்சுக்கவ, கேள்வி கேட்டது வச்சுக்கவ, நான் இப்படிதான் பதில் சொல்லுவேன். 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஃபீஸை கட்டிட்டு அவன்கிட்ட போய், சார் இனிமே ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி நான் பாக்குறேன் சார், டியூஷனுக்கு அனுப்புறேன் சார், ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அனுப்புறேன் சார், அங்க சொல்றல்ல, இவ்வளவு கெட்டிட்டு அவனை குறை சொல்றான்ல. ஏன்னே நீ கேட்கிற நடத்தலையே. நீ கொடுக்குற சம்பளத்துக்கு மேல நான் வேலை செய்யறேன். ஏன்னா நான் செய்யறது உனக்காக இல்லை, அல்லாவுக்காக. நான் இறந்தப்பறம் அல்லாட்ட பதில் சொல்லணும். இப்பவும் சொல்ற,
அவனுக்கு பயந்துதான் இமாமத் பண்ணிட்டு இருக்க, அவனுக்கு பயந்துதான் மத்தம் நடிச்சிட்டு இருக்க. உனக்காகவும் உங்களுக்காக யாருக்காகவும் கிடையாது. இன்னொருத்தருக்காக ஒரு இமாமோ யாரோ பயந்தாங்கன்னு சொன்னா நான் ஷிர்க்குன்னு நினைக்கிறேன், இணைன்னு நினைக்கிறேன். அல்லாவுக்கு மட்டும்தான் பயப்படணும். எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. ரசூல்லா யாருக்கும் பயந்தது கிடையாது. ரசூல்லாவுடைய வாரிசுகள் நாங்கள். வேதனைப்படுத்தாதீங்க, துவா வாங்குங்க, பத்துவா வாங்காதீங்க. நாங்கள் பத்துவா செய்யவே மாட்டோம். ஆனா எங்களுடைய மனசு அழுகுது பாத்தீங்களா, அதுலயே தானா உங்களுடைய வாழ்க்கை அழிஞ்சிரும். தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆசை, இல்லை பேராசை, நல்ல எண்ணம். எனவே எத்தனை பேரை உருவாக்கி இருக்கோம் தெரியுமா? உருவாக்குனவங்களெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க, கேட்க மாட்டீங்க. அவன் சரியா வந்திருக்க மாட்டான், ஓதி இருக்க மாட்டான், அவன் சொல்லி கொடுத்துருப்போம், திரும்ப ஏற மாட்டேங்குது. குறிப்பா தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு தஜ்வீத் அவ்வளவு சீக்கிரம் வராது. இது யதார்த்த உண்மை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சோதர்களே, நாம் எல்லாம் குர்ஆனை ஹதீஸை விளங்கணும்னு சொன்னா அதோடைய இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி, அதோடைய தஃப்சீர் தான் எல்லா ஹதீஸுகளும். எனவே இது இரண்டையும் விளங்குவதற்காக நாம் ஆன்லைன்ல பாடம் நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா எங்கள்கிட்ட வாங்க. இதுதான் உயிர். குர்ஆனும் ஹதீஸ் தான் உயிர். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி உங்களுடைய சேவகன் ஹாஜா ரஹ்மத்துல்லா ஹுசாமி, இமாம் மஸ்ஜித் இலாஹி, திருவான்மியூர், சென்னை. நம்பர் 9159258243. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.